ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீ விஜயலட்சுமி ஜனார்த்தனன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்காங்க. என்னென்னு யோசிக்கிறீங்களா? சூப்பர் அண்ட் ஹெல்த்தி பெனிஃபிட்ஸுங்க. கருவேப்பிலை புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கடாயை எடுத்துப்போம். அது நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கருவேப்பிலை 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணி இதை தண்ணி இல்லாமல் இப்போ இந்த கடாயில் சேர்க்கலாம். ஏன்னா கருவேப்பிலை பார்த்திங்கன்னா கடையிலேருந்து அப்படியே வாங்குறோம் இல்லையா, அதில் மண்ணெல்லாம் இருக்கும், இல்லை சில டஸ்டெல்லாம் இருக்கும். அதுக்காக இதை வாஷ் பண்ணி தான் போடணும். இப்போ வாஷ் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம கறி லீஃபை சாப்பிடாமல் ஒதுக்கி வச்சுருவோம் இல்லையா. ஸோ அந்த டைமுக்கு இந்த மாதிரி குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு 5 பல்லு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் கார்ன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பீஸ் அளவுக்கு வரும். இதை ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இது ட்ரை ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா முடி வளர ரொம்பவே யூஸ் ஆகும். பிளட் சர்க்குலேஷனுக்கு, பேட் கொலஸ்ட்ராலுக்கு, டைஜஷனுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஸ்கின்னுக்கு, இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பொருள் தான் இந்த கருவேப்பிலை. இதை ரூம் டெம்பரேச்சரில் ஆற விட்டுடலாம். 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்து அதில் அப்படியே சேர்த்து தண்ணி இல்லாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு தண்ணி வேணுனாலும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ திரும்பவும் ஒரு கடாய் எடுத்துப்போம். அது நல்லா ஹீட் ஆனதும் இங்கே நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உடம்பு குளிர்ச்சி இல்லையா, அதுக்காக கொஞ்சம் நல்லெண்ணெய் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு, சீரகம், அடுத்தது பார்த்திங்கன்னா வெந்தயம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன். ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது பொரிஞ்சு வரட்டும். இந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 பீஸ் அளவுக்கு சின்ன பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக நறுக்கி எடுத்துருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் மருத்துவ குணம் இன்னும் அதிகமாகவே நமக்கு கிடைக்கும். இப்போ இதெல்லாம் எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ண போகிறேன். இது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம போடுற ஒரு பொருளுமே எவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பொருள்னு. இந்த மாதிரி குழம்பு நீங்கள் செஞ்சு தரும்போது குழந்தைங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இப்போது மீடியம் சைஸ் தக்காளி 2 சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி அதிகமாக வேணும்னா நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ கல் உப்பு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணி இப்போ மிக்ஸ் பண்ணி இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வர டைமுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். இது 2 ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், நீங்கள் குழம்பு மிளகாய் தூளுக்கு பதில் சாம்பார் மிளகாய், இல்லைனா வெறும் மிளகாய் தூள், அந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி இதெல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரட்டும், வெயிட் பண்ணுவோம். இது வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை விழுது இருக்கு இல்லையா, அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அந்த கருவேப்பிலை நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். ஸோ அந்த தண்ணியிலே இது நல்லா வெந்து வரும். ஒரு 4 to 5 மினிட்ஸ் வரைக்கும் வேகட்டும். இப்போது இது வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச மிக்சர் ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு புளி கரைச்சல் பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். நீங்கள் லெமன் சைஸ்னாலும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் அளவுனாலும் எடுத்துக்கலாம். அந்த சைஸ் நல்லா தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா குக் பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த வாசனைலாம் போயிட்டு நல்லா கிரேவியாக கன்சிஸ்டன்சி ஒன்று சேர்ந்து வரும். பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமுக்கு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது, அதுக்காக தான் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 மினிட் அளவுக்கு குக் பண்ணால் போதும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது இல்லையா எவ்வளோ சூப்பராக கிரேவியாக வந்திருக்குன்ட்டு.
இப்போது இது எண்ணெய் தண்ணியாகவும் கிரேவி தண்ணியாகவும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமுக்கு நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சப்பாத்தியோட சர்வ் பண்ணலாம், தோசையோட சர்வ் பண்ணலாம், இட்லியோட சர்வ் பண்ணலாம், சாப்பாடோட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிகளுக்கு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.